ஒரு ஊர்ல 2 விவசாயி வாழ்ந்து வந்தார்கள். அந்த 2 விவசாயும் குடும்பத்துடன் சந்தோஷமா வாழ்ந்தார்கள். அந்த 2 விவசாயும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு விவசாயின் பெயர் கபிலன், மற்றொரு விவசாயின் பெயர் பாலன். கபிலன் என்ற விவசாயிக்கு 1 ஏக்கர் நிலமும் மற்றும் போர் செட் இருந்துச்சு. ஆனா பாலனுக்கு 1 ஏக்கர் நிலம் மட்டும்தான் இருந்துச்சு. கபிலன் ஒரு பேராசை மனிதன், அவன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்க வேண்டும் என நினைப்பான். ஆனால் பாலன் அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. அவன் ஒரு நல்ல மனிதன். பாலன் கபிலனிடம் 10,000 பணம் வாங்கியிருந்தான். அந்த பணத்தை அவனால் கொடுக்க முடியவில்லை. கபிலன் பாலன் வீட்டுக்கு சென்று பாலினிடம் கேட்டான். நான் உனக்கு 10,000 பணம் கொடுத்தனே, அந்த பணம் எங்கே என்று கேட்டான். இதனால் 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டது. பாலனுக்கு விவசாயத்தை நம்பி அந்த 10,000 பணத்தை எப்படியாவது கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் பாலன் வயலுக்கு நெல் தெளிச்சு பயிர் பண்ணான். அதைப்போல் கபிலனும் வயலுக்கு நெல் தெளிச்சு பயிர் பண்ணான். 1 மாதங்கள் கழித்து அந்த வயலை பார்த்தபோது கபிலன் வயல் மஞ்சள் நிறத்தில் நெல் பயிர்கள் இருந்தன. ஆனால் பாலன் நெல் பயிர்கள் பசுமையாக பச்சை நிறத்தில் இருந்தன. கபிலன் பாலனிடம் கேட்டான், எப்படி உன்னது வயல் பச்சை பசுமையாக உள்ளது என்று கேட்டான். அதற்கு பாலன், நான் வயலுக்கு என்னுடைய வீட்டில் இருந்த மாட்டு உரத்தை வயலுக்கு உரமாக போட்டேன். ஆனால் நீ யூரியா மற்றும் மருந்து சார்ந்த உரங்களை நீ வயலுக்கு போட்டாய். அதனால் உன் வயல் மஞ்சை நிறத்தில் இருந்துச்சு என்று சொன்னான். பாலன் அந்த நெல்லை வியாபாரியிடம் விட்டு 20,000 லாபம் பெற்றான். பாலன் கபிலிடம் வாங்கிய 10,000 திருப்பிக் கொடுத்தான் மற்றும் அவன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் கபிலன் அவன் நெல் பயிர்களை வியாபாரியிடம் விற்றபோது அவனுக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டது. அந்த நெல் பயிர்களை மனிதர்கள் உணவாக உட்கொள்ளும்போது அது மனிதர்களின் ஆயுள் காலத்தை குறைக்கிறது மற்றும் உடல் நலத்துக்கு தீங்குதான் விளைவிக்கும். இக்கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், விவசாயம் இயற்கையோடு செய்ய வேண்டிய ஒரு செயல்.